மவனே என்ன மோதிடவாடா. நம்ம கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 15ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பக்கத்துங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இந்த இஷ்யூவோட இந்த கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸ் முடிவடையுது. இது மாதிரி அடுத்த என்ன காமிக் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். நான் மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கேன், இங்கே என்ன நடக்குது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு ப்ரூஸ் அவர் மாட்டிட்டு இருக்க அந்த இருட்டான இடத்துல இருந்துட்டு பயத்தில் அவர் மனசுக்குள்ள இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ப்ரூஸ் முன்னாடி அந்த டைட்டன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஆன்மாவை முழுங்குறதுக்காக ப்ரூஸ் பேனர் கண்ணு முன்னாடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஆன்மாவை விழுங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த டைட்டன் மோனோலித்தோட ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா தனக்குள்ள இழுத்துட்டு மோனோலித்தோட ஆன்மாவை அந்த டீமன் சாப்பிட ஆரம்பிக்குது. அப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட துணைக்கி கொண்டு வந்த டீஸ்பயர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு எதிராக திரும்பி அந்த டீமன் கூட சேர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த டைமென்ஷனுக்குள்ள போக விடாம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்த ஸ்க்ரால் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த டைமென்ஷனுக்குள்ள போக விடாம தடுத்து நிறுத்த முடியாம ஸ்க்ராலும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட சேர்ந்து அவரோட ஆன்மா இருக்கிற டைமென்ஷனுக்குள்ள ரெண்டு பேரும் உள்ள இழுக்கப்படுறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட ஆன்மா இருக்கிற டைமென்ஷனுக்கு வந்ததும் அவரோட ஆன்மா பக்கத்துல இருந்த டீஸ்பயரும் அந்த டீமனும் ஒரு சில நொடிகளுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மேஜிக்கல தாக்கப்படுறாங்க. அப்போ அந்த டீமன் கொஞ்சம் நில தடுமாறுது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மோனோலித் அவளோட முழு சக்தியை பயன்படுத்தி அந்த டீமனை தாக்க ஆரம்பிக்கிறா. மோனோலித் அவளோட முழு சக்தியை பயன்படுத்தி அந்த டீமனை தாக்குனதுல அந்த டீமன் பறந்து போய் அங்க இருந்த உயரமான மலைகளை உடைச்சிட்டு அப்படியே பறந்து போய் அந்த கிரகத்தை விட்டு வெளியே போயிடுது. அப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த டீமனை எதுக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த டீஸ்பயர் அந்த அரக்கன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தாக்கிறதுக்காக முன்னாடி வர்றான். அப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த டீஸ்பயரை பழைய மாதிரியே ஒரு பாலா மாத்திடுறாரு. பழைய மாதிரியே பாலா மாத்தின டீஸ்பயரை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த பால் அப்படியே தன்னோட பாக்கெட்ல வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்காக ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி மோனோலித் கிட்ட அந்த டீமனால இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இனி நீங்க பழைய மாதிரியே சுதந்திரமா வாழலாம் அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மோனோலித் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மோனோலித் அவரோட முழு பவரை பயன்படுத்தி அந்த டீமனை தாக்கி அந்த பிளானட்ல இருந்து டீமனை வெளியே தள்ளியிருப்பா. அந்த பிளானட்ல இருந்து வெளியே போன டீமன் அதோட சக்தியை பயன்படுத்தி முழு வேகத்துல வானத்துல இருந்து அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. வானத்துல இருந்து அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருந்த டீமன் அங்க இருந்த மோனோலித் அதோட முழு பவரை பயன்படுத்தி தரையோட அமைக்கி அதோட முழு சக்தியை மோனோலித் மேல காட்ட ஆரம்பிக்குது. அப்போ அங்க இருந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட மேஜிக்கை பயன்படுத்தி அந்த டீமனை தாக்கிட்டு அவர் ஓபன் பண்ண அந்த போர்ட்டல் வழியா டீமன் தாக்கி கீழே விழுந்து கிடந்த மோனோலித்தை தூக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த போர்ட்டல் வழியா அங்க இருந்து டீமன் கிட்ட எஸ்கேப் ஆகி அந்த போர்ட்டல் வழியா தப்பிச்சிடுறாங்க. டீமன் கிட்ட இருந்து அந்த போர்ட்டல் வழியா தப்பிச்ச ரெண்டு பேரும் அப்பாடா ஒரு வழியா அந்த டீமன் கிட்ட இருந்து தப்பிச்சிடும் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஓபன் பண்ண அந்த போர்ட்டல் வழியா அந்த டீமன் தன்னோட கையை வச்சு அந்த போர்ட்டலை அதோட சைஸுக்கு அந்த போர்ட்டலை ரெண்டா கிழிச்சிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்ப ப்ரூஸ் அவர் மாட்டிட்டு இருந்த அந்த இடத்துல இருந்துட்டு தப்பிக்கிறதுக்காக அவருக்குள்ள இருக்கிற ஹல்க கூப்பிட்டு இருக்காரு. ஹல்க் எங்கடா இருக்க, வெளியே வாடா, தேவையில்லாததுக்கெல்லாம் கோவப்பட்டு இருப்ப, இப்போ உன்னோட கோவம் எனக்கு தேவைப்படுது, வெளியே வா, நம்ம இந்த டீமனை அழிச்சாகணும், வெளியே வா ஹல்க் அப்படின்னு ப்ரூஸ் தனக்குள்ள இருக்கிற ஹல்க வெளியே கூப்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஓபன் பண்ண அந்த போர்ட்டலுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்த அந்த டீமன் தன்னோட ரெண்டு கையை அந்த போர்ட்டலுக்குள்ள விட்டு ஒரு கையால அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்த மோனோலித்தை பிடிச்சிடுது. அந்த டீமன் அதோட இன்னொரு கையால டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பிடிக்க வரும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தன்னை சுத்தி ஒரு சீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிடுறாரு. அந்த டீமன் அதோட கையை வச்சு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தன்னை சுத்தி உருவாக்கிக்கிட்ட அந்த சீல்டு மேல அந்த டீமன் தன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி அந்த சீல்டு அமுக்க ஆரம்பிக்குது. அந்த சீல்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சு அந்த டீமனோட கை அந்த சீல்டுக்குள்ள போய் அதுக்குள்ள இருந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கையை குத்தி கிழிக்குது. அப்போ இன்னொரு பக்கம் ப்ரூஸ் பேனர் வெளியே வா ஹல்க் அப்படின்னு பயங்கர கோவத்தோட கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவரோட கண்ணெல்லாம் பச்சையா மாற ஆரம்பிக்குது. அப்படியே ப்ரூஸ் ஹல்கோட உருவத்துக்கு முழுவதுமா மாறி அவர் முன்னாடி இருந்த டீமனை ஹல்க் ஸ்மாஷ் அப்படின்னு குத்த போறாரு. அப்போ அந்த டீமன் அதோட கையை வச்சு நம்ம ஹல்க பிடிச்சிடுது. அப்படியே ஹல்க்கு அவரோட கோபம் உச்சந்த அளவுக்கு ஏற ஆரம்பிக்குது. ஹல்க் அப்படியே இன்னும் பயங்கர கோவத்துக்கு ஆளாகி அவரோட ரெண்டு கண்ணுல இருந்து பச்சை கலர்ல நெருப்பெரிய ஆரம்பிக்குது. ஹல்க் அப்படியே அந்த டீமனோட புடியில இருந்து தப்பிச்சு ஹல்க் அப்படியே அந்த டீமனுக்கு ஹல்கோட பஞ்ச கொடுக்க போறாரு. அப்போ ஹல்க் அந்த டீமனோட உடம்பு விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. அந்த டீமன் கத்திட்டே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. அந்த டீமனோட உடம்பு விட்டு வெளியே வந்த ஹல்கோட உடம்புக்குள்ள இருந்து ப்ரூஸ் பேனர் தனியா ஹல்கோட உடம்புல இருந்து பிரிஞ்சு அந்த இடத்துல அப்படியே பறந்துட்டு கீழே விழுக போறாரு. அப்போ மோனோலித் நம்ம ப்ரூஸ் பேனரை பிடிச்சிடறா. ப்ரூஸ் அப்படியே அவரோட கண்ணை திறந்து பார்க்க ஒரு பெட்ல படுத்திருக்காரு. அவர் படுத்திருந்த பெட்ல இருந்து ப்ரூஸ் பேனர் எழுந்திருச்சு பார்க்க அவர் பக்கத்துல ஒரு டேபிள்ல லெட்டர் ஒன்று இருக்கிறத பாக்குறாரு. ப்ரூஸ் அந்த லெட்டர் எடுத்து பார்க்க அந்த லெட்டர்ல ப்ரூஸ் இது உங்களுக்காக, லெட்டரை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கண் முடிச்சிருப்பீங்க, வெல்கம் டு எர்த், நம்ம இது வரைக்கும் கடந்து வந்த கடினமான பாதைகள்ல நம்ம கூட இருந்த நண்பர்களா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே உங்களோட அப்பாவித்தனம் உங்களோட வீரம் தெரியும், எல்லாருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ப்ரூஸ், நானும் தான். அந்த மிகப்பெரிய டீமன் அப்படியே அழிஞ்சு போச்சு. மோனோலித் அவரோட நாசமாக்கப்பட்ட நகரத்தை சரி செய்யறதுக்காக அவரோட நகரத்துக்கே திரும்பி போயிட்டா. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக நான் பழைய மாதிரியே என்னோட அகாடமிக்கு போறேன். இது வரைக்கும் நடந்த எல்லா கெட்ட விஷயங்களையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு இன்னையில இருந்து உங்களோட புது நாளை தொடங்குங்க, ஹேவ் எ நைஸ் டே ப்ரூஸ், இப்படிக்கு உங்க நண்பன் ஸ்டீஃபன் அப்படின்னு ப்ரூஸ் அந்த லெட்டரை படிச்சு முடிச்சதும் அவர் அறியாமலே அவரோட கண்ணில இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. இதோட இந்த கோபக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸ் முழுவதுமா முடிவடையுது. எல்லாருக்குமே இந்த காமிக் சீரிஸ் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த கோபக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸ் எப்படி இருந்துச்சு, உங்களோட ரிவ்யூஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு இது மாதிரி அடுத்த காமிக் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.